வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளுடன் சர்வதேச விசாரணையே எங்களுக்கு வேண்டும். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டம். போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான பதிலையோ அல்லது அதற்குரிய ஒரு தீர்வையோ சிங்கள அரசு தருவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லாமல் போய்விட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் விடயத்தில் எமக்கு சர்வதேச விசாரணையே தேவை என்று மன்னார் மாவட்டத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்தனர். மாவட்ட செயலகம் முன்பாக இடம்பெற்ற இப்போராட்டத்தில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி பாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போராட்டத்தில் வெளியிட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினரின் சங்கத்தின் மன்னார் மாவட்ட தலைவி மனுவல் உதயச்சந்திரா, காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளை தேடி 15 வருடங்களாக நாம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். அரசாங்கம் இதுவரை எமக்கு உரிய தீர்வு வழங்கவில்லை. மேலும் கலப்பு நீதிமன்றத்தின் ஊடாக தீர்வு வழங்கப்படும் என அரசு கூறுகிறது. இதே நேரம் வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் போராட்டம் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோபாலபுரத்தில் கோலாகலமான வரவேற்பு. வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் சந்நிதி கதிராம ஜெயா வேல்சாமி தலைமையிலான பாத யாத்திரை குழுவினருக்கு திருவோணமலை கோபாலபுரத்தில் கோலாகலமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோபாலபுரம் தமிழ் வித்தியாலய அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மகத்தான வரவேற்பை வழங்கினார்கள். கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணம் செல்வச்சந்நிதி ஆலயத்திலிருந்து ஆரம்பித்த இந்த பாத யாத்திரை 20வது தினமாகவும் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மொத்தமாக 89 அடியார்கள் இந்த பாத யாத்திரை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். எதிர்காலத்தை பாதுகாப்பதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் அவசியம். எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகள் இனிவரும் காலத்துக்கு முன்னுதாரணமாக அமைய வேண்டும். யாழ் போதனா வைத்தியசாலை அசம்பாவிதத்தை குறித்து அமைச்சர் டக்ளஸ். யாழ் போதனா வைத்தியசாலையின் மைமையையும் ஊழியர்களின் பாதுகாப்பையும் கருதி அடாவடியில் ஈடுபட்ட நபர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, இனிவரும் காலத்தில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இடம்பெறாத வகைக்கு முன்னுதாரணமாக இந்நடவடிக்கை இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அண்மை காலமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் அசம்பாவிதங்கள் தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை ஆராயப்பட்டது. இதன்போது வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் போலீசார் ஆகியோரிடம் அது குறித்து விளக்கம் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்த பின் அவற்றை வலியுறுத்தியிருந்தார். இதன்போது யாழ் வைத்தியசாலை அசம்பாவிதங்கள் குறித்து கருத்து கூறிய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, வைத்தியசாலைக்கு நாளாந்தம் குறைந்தது 5000க்கும் அதிகமானோர் வருகிறார்கள். இவ்வாறு வருபவர்கள் பல வகையான வாகனங்களில் வருகை தருவதால் உயிர் பாதுகாப்பை கருதி தடையின்றி உள்ளே அனுமதிப்பது வழமையாக இருந்து வருகின்றது. அவ்வாறான தயாள சிந்தனையினை ஒரு சிலர் தமக்கு சாதகமாக பயன்படுத்துவதால் தான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதே நேரம் இவ்வாறான சம்பவங்களை முன்னுதாரணங்களாக வைத்து அவசர நோயாளர் பிரிவு நுழைவாயிலில் இறுக்கமான நடைமுறையை கொண்டு வரவும் முடியாது. அந்த வகையில் வைத்தியசாலையின் பாதுகாப்பு, அதன் மகிமைகள் குறித்து இளைஞர்கள் அதிக கரிசனை எடுப்பதனூடாகவே இவ்வாறான துர்ப்பாக்கிய நிலையை கட்டுப்படுத்தலாம். இதற்கு அனைவரது, குறிப்பாக இளைஞரது ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் கூறியிருந்தார். அத்துடன் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கடுமையான பிரிவுகளின் சட்டத்தில் முன்னிறுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் வைத்தியசாலையின் பாதுகாப்பில் போலீசாரின் பங்கு அதிக அளவில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள அமைச்சர், பொதுமக்களும் வைத்தியசாலையின் பாதுகாப்பு மற்றும் நலன்களில் அக்கறை கொள்வது அவசியம் என்று கூறினார். இதே நேரம் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இனிவரும் காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படாத வகையில் நடவடிக்கை அமைவதும் அவசியம் என்றும் உரிய தரப்பினருக்கு அறிவுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது செய்திகள் முடிவடைகின்றது. வணக்கம்.